அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். நாகரிகம், பண்பாடு, அறம், ஆன்மீகம், நட்பு, தாம்பத்தியம், சட்டம், நீதி, நேர்மை இவை எல்லாமே நமக்கு எப்படி வந்தது? நம் முன்னோர், ஆன்றோர், சான்றோர் ஊட்டிய பாடம் தானே. அறம் தழைக்க நாம் என்ன செய்தோம்? வெறும் பொம்மைகளாய் வாழ்ந்து முடிந்து போவோமா? அப்படி வேடிக்கை பார்த்தவர்களை பார்த்து கேட்கிறாள் கண்ணகி, நிறைவுடை பத்தினி பெண்டிர்கள் ஈது உண்டு என்கிறாள். அடுத்து, கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குறோம் பெண்டிரும் உண்டுகொள் என்கிறாள். கண்ணகி சூரியனிடம் கேட்கிறாள், என் கணவன் கள்வனா என்று. காய்கதிர் செல்வனும் சொல்கிறான், உன் கணவன் கள்வன் அல்லன் என்று. இங்கே சூடு பிடிக்கிறது கிளைமாக்ஸ். அதில் நுழைவதற்கு முன்னால் தன் கணவன் வேறு ஒரு பெண்ணிடம் சென்றான் என்பது கண்ணகிக்கு தெரியும். குன்றனை இருந்த செல்வம் அனைத்தையும் கரைத்தான் என்றும் அவளுக்கு தெரியும். நாடு விட்டு நாடு கண்ணகியை நடத்தியே கூட்டி வந்தான் என்பதும் அவளுக்கு தெரியும். இத்தனையும் அவள் பொறுத்து கொள்கிறாள். ஏன்? கோவலனோடு சண்டை போட்டு இருக்க வேண்டாமா? ஊரை எரிக்கும் வன்மை உள்ள அவள் குறைந்தபட்சம் இது பற்றியெல்லாம் பேசியாவது இருக்க வேண்டாமா? கண்டித்து இருக்க வேண்டாமா? பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்டிருக்க வேண்டாமா? கோவலன் மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி அவனை உண்டு இல்லை என்று செய்திருக்க வேண்டாமா? பெண்ணென்றால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், பெண் அமைதியாக இருக்க வேண்டுமா? இதையெல்லாம் இந்த கால பெண்களிடம் சொன்னால் சிரிப்பார்கள். அது அல்ல செய்தி. குடும்பத்துக்குள் தவறு நடக்கும். தவறை சரி என்று சொல்ல வரவில்லை. தவறுகளை பொறுக்க முடியாவிட்டால் ஒரு நொடியில் குடும்பம் அழிந்து போகும். அநியாயம், தவறு இவையெல்லாம் குடும்பத்தில் நடக்கவே செய்யும். பொறுத்துத்தான் போக வேண்டும், சகிக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. பெண்ணுக்கு வந்தால் சகிக்க வேண்டும், பொறுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது இதுவே ஆணுக்கு வந்தால் இப்படி சொல்வீர்களா? பெண் என்றால் ஒரு ஏமாளி என்று ஒரு நினைப்பா? இந்த எண்ணமும் தவறு. மூத்த மகனுக்கு வரவேண்டிய அரசை சின்னம்மா தட்டி பறித்து தன் மகனுக்கு கொடுத்தாள் ராமாயணத்தில். அது தவறுதானே? அது மட்டுமல்ல, ராமனை காட்டுக்கும் விரட்டிவிட்டால் ராமன் என்ன தவறு செய்தான்? அவனை ஏன் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும்? ராமன் சண்டை போடவில்லை. அப்பாவுக்கு சின்னம்மா மேல் அன்பு அதிகம். அதை பயன்படுத்தி அவள் நியாயமில்லாமல் அரசையும் பிடுங்கிக் கொண்டாள். நாட்டை விட்டும் விரட்டி விடுகிறாள். ராமன் பொறுத்து கொண்டான், புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். ராமன் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் கையையும் பரதனையும் சிறையில் அடைத்திருக்க முடியும். தன் ராஜ கிரீடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்க முடியும். குடும்பம் என்றால் இதெல்லாம் இருக்கும். சகிக்கத்தான் வேண்டும். நீதி, நேர்மை, நியாயம் என்று கொடிபிடித்தால் அவை ஜெயிக்கும், குடும்பம் தோற்று போகும். இவற்றை எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பது? கணவன் தவறு செய்தால் விவாகரத்து, பெற்றோர் கண்டித்தால் காவல்துறையில் புகார், ஆசிரியர் அடித்தால் அவருக்கு சிறை தண்டனை என்ற அந்த கொடிய காலத்துக்கு வந்து விட்டோமே. சரி, இப்போது கதைக்கு வருவோம். பாடலை கேட்போம். என்றனன் வெய்யோன் இலங்கு ஈர் வளைத்தோழி நின்றிலல் நின்ற சிலம்பு ஒன்று கையேந்தி முறையில் அரசன் தன் ஊர் இருந்து வாழும் நிறைவுடை பத்தினி பெண்டிர்கள் இது ஒன்று என்று சீறுகிறாள். பின் தன் கணவன் கள்வன் அல்ல என்று அறிந்தபின் கண்ணகி எழுந்து நடக்கிறாள். அவள் கோபம் கொப்பளிக்கிறது. எல்லாம் ஒரு ஊரா? கற்புள்ள பெண்களும் இந்த ஊரில் இருக்கிறார்களா? சான்றோர்களும் இந்த ஊரில் இருக்கிறார்களா? தெய்வம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கோபத்தில் கேட்கிறாள். அவளின் ஏக்கம், கோபம் வார்த்தைகளில் வெடிக்கிறது. எல்லாம் இரண்டு முறை கேட்கிறாள். நம் அரசியல் கூட்டங்களில் கேட்பது போல, இருக்கா என்ற சந்தேகம், இருந்தும் இப்படி நடக்குமா என்ற வெறுப்பு, ஆயாசம். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் அந்த கேள்விகளில் நோக்கி நிற்கிறது. பாடலை படிப்போம். பெண்டிரும் உண்டுகொள் கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குறோம் பெண்டிரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள்
தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள். வைவாளின் தப்பிய மன்னன் கூடலில் தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள் என்கிறார். பெண்டிரும் உண்டுகொள் என்றால் பெண்களும் இருக்கிறார்களா? கொண்ட, அதாவது கட்டிய மனம் புரிந்த கொழுநர் ஒரு குறை, கொழுநருக்கு ஒரு குறை, கணவனுக்கு வந்த பெரிய குறையினை தாங்குரும், பொறுத்து கொள்ளும் அல்லது சகித்து கொள்ளும் பெண்டிரும் உண்டுகொள், பெண்டிரும் உண்டுகொள். பெண்களும் இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள். கற்று அறிந்து ஒழுக்கத்தில் சிறந்த சான்றோர்களும் இருக்கிறார்களா? தெய்வமும் உண்டுகொள், தெய்வம் கூட இங்கே இருக்கிறதா? வைவாளின் குறிய வாழ், குறிய வாழ், அறம் தப்பிய தவறிய கண்ணன் மன்னவன் கூடலில் பாண்டிய மன்னன் நாட்டிலே தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், தெய்வம் என்று ஒன்று இருக்கிறதா என்று இப்போது என்ன சொல்ல வருகிறார் இளங்கோவடிகள்? ஒரு நாட்டில் அறம் நிலைக்க வேண்டும் என்றால் அது கற்புடைய பெண்கள் இருந்தால், சான்றோர் இருந்தால் தான் நடக்கும். கற்புடைய பெண்கள் இல்லை என்றால் அறம் நிலைக்காது. இந்த பாண்டிய நாட்டில் அறம் தவறிவிட்டது. அப்படி என்றால் இந்த நாட்டில் கற்புடைய பெண்கள் இல்லையா? காணாமலா போய்விட்டார்கள்? சான்றோர் என்று யாரும் இல்லையா? தெய்வம் கூடவா இல்லாமல் போய்விட்டது? இவ்வளவு பேர் இருந்தும் அறம் தவறிவிட்டது. அப்படி என்றால் யார்தான் இந்த அறத்தை தாங்கி பிடிப்பது என்று கேட்கிறார். அறம் பிழைக்க வேண்டுமென்றால் சான்றோர் வேண்டும். சான்றோர் இருந்தும் சில சமயம் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து விடுகிறார்கள். அவர்களின் அந்த மௌனம் எவ்வளவு பெரிய அழிவுக்கு வழிகொள்கிறது. நாடே அழிந்தது. கௌரவர் அவையில் சான்றோர் மௌனமாக இருந்ததால் மகாபாரத போர் வந்தது. எவ்வளவு அழிவு! அறத்தை தாங்கி பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் பேரழிவு திண்ணம். எவன் சேலையை எவன் பிடித்து இழுத்தால் எனக்கென்ன என்று இருந்தால் குலம் வேர் அறுபட்டு போகும், சமூகம் அழியும், அராஜகமும் அட்டுழியும் பெருகும், நாடா காடா என்ற நிலை உண்டாகும். கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இலக்கியங்களின் நோக்கமே அறத்தை பேணுவதே. படித்தால் மட்டும் போதுமா? அதற்கு ஏற்ப நின்று ஒழுக வேண்டாமா? எனவே நண்பர்களே, அறத்தின் வழி நிற்போமா? செய்வீர்களா? செய்வீர்களா என்று கேட்டு இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.